சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஏபிஎஃப்ஜி லூப் 1 எடுத்துப்போம், பிசிடிஎஃப் லூப் 2 எடுத்துப்போம். ஸோ இதில் போகிற கரண்ட் I1, இதில் செகண்ட் லூப்பில் போகிற கரண்ட் I2. ஸோ I1 I2 கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா we can use Kirchoffs law. ஸோ இன்னைக்கு வந்து மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணாமல் Kirchoffs law யூஸ் பண்ணி எப்படி இந்த சம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ we start with the problem. ஸோ இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினில் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏபிஎஃப்ஜி. ஸோ இந்த லூப்பில் பார்த்தோம் அப்படின்னா 20 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, 0.1 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஐ எம் டேக்கிங் தி கரண்ட் அஸ் I1. அடுத்து செகண்ட் லூப்பில் பிசிடிஎஃப். ஸோ பிசிடிஎஃப்ல ஒரு 0.2 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ், ஒரு 25 வோல்ட் பேட்டரி வோல்டேஜ் சோர்ஸ் ஒன்று இருக்குது, அடுத்து 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ கரண்ட் வந்து இந்த இப்போ கொடுத்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் I2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ லூப் 1ல் ஃபஸ்ட்டு Kirchoffs law நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லூப் 1ல் Kirchoffs law யூஸ் பண்ணும்பொழுது ஸோ லூப் 1ல் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வோல்டேஜ் சோர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வோல்டேஜ் சோர்ஸில் கரண்ட்டோட டைரக்ஷன் இட் கோஸ் ஃப்ரம் மைனஸ் டு ப்ளஸ், மைனஸ்லேருந்து ப்ளஸ் கரண்ட் டைரக்ஷன் போகிறதுனால வி ஹாவ் ப்ளஸ் 20. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பொட்டன்ஷியல் ஃபால் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா எல்லா பொட்டன்ஷியல் ஃபால்னு சொல்லும் போது வி யூஸ் மைனஸ் சைன். ஸோ மைனஸ். அடுத்து ஓம்ஸ் லா படி நம்ம வந்து வோல்டேஜ் லா யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் எழுதுகிறோம். ஸோ ஓம்ஸ் லா படி V ஈக்குவல் டு IR. ஸோ V ஈக்குவல் டு IR. எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் எழுதுறதுனால கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ஸோ கரண்ட் என்னன்னு தெரியாது. ஸோ அந்த இடத்துல போகிற கரண்ட் வந்து I1. ஸோ I1 மல்டிப்ளைடு பை ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0.1. அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் மைனஸ், ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால மைனஸ், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 1 மல்டிப்ளைடு பை கரண்ட். ஸோ இதில் வந்து கரண்டோட டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா I1 வந்து ஃப்ளோஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். அடுத்து I2வும் இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ரெண்டுத்தோட டைரக்ஷனை வந்து சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஐ எம் யூஸிங் ப்ளஸ் சைன். ஸோ I1 ப்ளஸ் I2 ரெண்டு கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகுது. ஸோ I1 ப்ளஸ் I2 ஸோ ஈக்குவேட்டட் டு 0. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி மேத்தமெட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 20 அப்படியே வந்துடும், மைனஸ் சைன் அப்படியே வந்துடும், 0.1 I1 வந்துடும். இந்த 1 கொண்டு போய் உள்ள மைனஸ் 1 கொண்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் I1 மைனஸ் I2 ஈக்குவல் டு 0. ஸோ we have 2 I1 terms. So simplify பண்ணோம் அப்படின்னா I get this equation. So equation 1 முடிஞ்சு. அடுத்து in loop 2. So loop 2ல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ செகண்ட் லூப்பில் இதே மாதிரி Kirchoffs law யூஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் லூப்பில் Kirchoffs law யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ன வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் பார்த்தோம்னா கரண்ட்டோட டைரக்ஷன். ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன் மூவ்ஸ் ஃப்ரம், நான் எடுத்துக்கிட்ட கரண்ட்டோட டைரக்ஷன் படி பார்க்கும்போது கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் மைனஸ் டு ப்ளஸ். ஸோ மைனஸ் டு ப்ளஸ்ங்கிறதுனால எகெயின் இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ மைனஸ் 25 சாரி ப்ளஸ் 25. அடுத்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸில் இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால மைனஸ் 0.2 என்ன கரண்ட் போகுதுன்னா I2ங்கிற கரண்ட் போகுது. ஸோ மைனஸ் 0.2 I2. அடுத்து 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால மைனஸ், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 1. அடுத்து கரண்டோட டைரக்ஷன் பார்க்கணும். ஸோ இதில் கரண்டோட டைரக்ஷன் நம்ம பார்க்கும்போது I2 கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். I1 கரண்ட் ஆல்சோ ஃப்ளோஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஸோ ரெண்டு கரண்ட்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ஸோ I2 ப்ளஸ் I1 ஈக்குவேட்டட் டு 0. ஸோ ஆஸ் யூஷுவல் மேத்தமெட்டிக்கல் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி I1 I2 கண்டுபிடிங்க. இல்லை உங்களோட யூஷுவல் அல்ஜிப்ரிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் யூ கேன் ஃபைண்ட் தி
I1 values of I1 and I2. So solve பண்ண equation 1 and 2 solve பண்ணோம் அப்படின்னா I get I1 and I2. ஸோ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வோல்டேஜ் அக்ராஸ் தி லோடு கேட்டிருக்காங்க. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் 1 ohms. ஸோ ஓம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 1 ohms. கரண்ட் வந்து தெரியாது. ஸோ கரண்ட் என்ன கரண்ட் போகுதுன்னா I1 கரண்ட் போகுது, அதே மாதிரி I2 கரண்ட்டும் போகுது. ஸோ கரண்டோட வேல்யூ வந்து I1 பிளஸ் I2. ஸோ கரண்ட் த்ரூ தி லோட் இஸ் I1 பிளஸ் I2 கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த கரண்ட் வேல்யூ தான் நமக்கு இங்க I. ஸோ V is equal to I into R. ஸோ I am getting the voltage across the load. அடுத்து வந்து பவர் கேட்டிருக்காங்க. ஸோ பவர் supplied to the load. ஸோ பவர் ஃபார்முலா வந்து பவர் equal to I square R. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வழியா என்ன கரண்ட் போகுது? ஸோ 20.305 கரண்ட் போகுது. ஸோ I ஸ்கொயர் multiplied by resistance. So resistance is 1. So total power is 412.3 watts. So நம்ம Kirchoffs law யூஸ் பண்ணியும் சம் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா we use mesh analysis. நமக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து செகண்ட் சம் நம்ம பார்ப்போம். ஸோ செகண்ட் சம். ஸோ இந்த சம்மும் வந்து நம்ம மெஷ் அனாலிசிஸும் யூஸ் பண்ணலாம், Kirchoffs லாவும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, எது ஃபெமிலியராக இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர் ஃபைண்ட் தி கரண்ட் இன் தி லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே லோட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது தே ஆர் டெல்லிங் திஸ் 20 ohms as load resistance. So find the current in the load resistance. So இந்த load resistance வழியா என்ன கரண்ட் போகுது? அடுத்து இந்த load resistance RL equal to 200 ohms. So இந்த 200 ohms நமக்கு load, இந்த load வழியா எவ்வளவு கரண்ட் flow ஆகுது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். So to find this current through 200 ohms. சரி பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்க சர்க்யூட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 லூப் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லூப் வந்து 10 volt, 100 ohms, 60 ohms, 40 ohms, 100 volt. இந்த லூப் 1 நான் எடுத்துக்கிறேன். அடுத்து 60, 20, 200 I am taking as loop 2. அடுத்து 200, 60, 40 I am taking this as loop 3. So loop 1, loop 2, loop 3. ஸோ 3 லூப்ல நம்ம மெஷ் அனாலிசிஸும் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா we can use Kirchoffs voltage law also. ஸோ இந்த சமயம் இப்போ நம்ம Kirchoffs voltage lawல நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ யூசிங் Kirchoffs voltage law. ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் வந்து பார்க்கும்போது வோல்டேஜ் சோர்ஸில் கரண்ட்டோட டைரக்ஷன் பார்க்கும்போது இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் மைனஸ் டு ப்ளஸ். ஸோ மைனஸ்லேருந்து ப்ளஸ் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ மைனஸ் டு ப்ளஸ்னா ப்ளஸ் 10. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் 1, 2, 3 ரெசிஸ்டன்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ohms எடுத்துப்போம். ஸோ 100 ohms எடுத்துப்போம். ஸோ 100 ohmsனா I1 கரண்ட் மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ I1 மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ மைனஸ் 100 I1. அடுத்து மைனஸ் 60. அடுத்து கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல I1 ஃப்ளோ ஆகுது. அடுத்து I2 வந்து ஃப்ளோ ஆகுது. I2 வந்து 20 ohms, 200 ohms, 60 ohms. ஸோ I2ஓட டைரக்ஷன் பார்த்தோம்னா இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஸோ ரெண்டுத்தோட டைரக்ஷனும் ஆப்போசிட் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா I1 மைனஸ் I2 ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்கிறதுனால மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ I1 மைனஸ் I2. அடுத்து 40 ohms. ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால மைனஸ் 40 கரண்டோட டைரக்ஷன். ஸோ கரண்டோட டைரக்ஷன் நம்ம பார்க்கும்போது I1 வந்து flows in this direction. அடுத்து I3 flows in this direction. ஸோ டைரக்ஷன் பார்த்தோம்னா ஆப்போசிட் இருக்கு. ஸோ இங்கேயும் ஆப்போசிட்டுங்கிறதுனால மைனஸ் சைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ I1 மைனஸ் I3 ஈக்குவல் டு 0. ஸோ ஆஸ் யூஷுவல் மெத்தட்ஸ் மூலயமா சால்வ் பண்ணோம் அப்படின்னா I get this equation. This is equation 1. அடுத்து in loop 2. ஸோ loop 2 ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ லூப் 2ல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ லூப் 2ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 60 ohms ஒன்று இருக்கு, 20 ohms ஒன்று இருக்கு, 200 ohms ஒன்று இருக்கு. ஸோ 3 ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால 3மே மைனஸ்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மைனஸ்.
ஸோ மைனஸ் ஃபர்ஸ்ட் வந்து 60 ohms எடுத்துப்போம். ஸோ மைனஸ் 60 இன்ட்டு கரண்ட்டோட டைரக்ஷன். ஸோ I1 வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கு. ஸோ I1 flows in this direction. அடுத்து I1ம் இதே 60 ohmsல flow ஆகுது, அது இந்த டைரக்ஷன் இருக்கு. ஸோ both are opposite in direction. ஸோ I2 minus I1 லூப் 2 எழுதும் போது I2 minus I1 நம்ம எழுதிக்கணும். ஸோ I2 minus I1 அடுத்து 20 ohms. ஸோ 20 ohmsல என்ன கரண்ட் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா I2 மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ என்ன எழுதலாம் அப்படின்னா மைனஸ் 20 I2. அடுத்து 200 ohms. ஸோ 200 ohmsங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால என்ன பண்றோம்னா மைனஸ் 200 கரண்டோட டைரக்ஷன். ஸோ கரண்டோட டைரக்ஷன் பார்த்தோம்னா I2 கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. I3 வந்து இட் ஃப்ளோஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ அதனால மைனஸ் செகண்ட் லூப் எழுதுறதுனால I2 மைனஸ் I3 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ I2 மைனஸ் I3 ரெகுலர் மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா we get this equation equation 2. அடுத்து loop 3. so we move to loop 3. so loop 3ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 200 ohms 60 ohms 40 ohms 200 60 40. ஸோ 40ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதனால மைனஸ் 40. ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால மைனஸ் 40. வி ஸ்டார்ட் வித் மைனஸ் 40. அடுத்து கரண்டோட டைரக்ஷன் வேணும். ஸோ ரெண்டு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த டைரக்ஷனில் வந்து 40 ohms கரண்ட்டும் இந்த டைரக்ஷனில் I3 கரண்ட். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா I3 மைனஸ் I1 தேர்ட் லூப்புங்கிறதுனால I3 மைனஸ் I1. ஸோ I3 மைனஸ் I1 அடுத்து 200 ohms. ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால மைனஸ் 200 வந்துடும் கரண்டோட டைரக்ஷன். ஸோ கரண்டோட டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா I3 கரண்ட் இந்த டைரக்ஷன்ல எப்படி ஃப்ளோ ஆகுது, I2 கரண்ட் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. ஸோ ரெண்டும் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ I3 I2. ஸோ I3 மைனஸ் I2. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் 60 ohms. ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால மைனஸ் 60. என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா I3 கரண்ட் மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ I3 மட்டும்தான் வரும் ஈக்குவல் டு 0. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா we get an equation. ஸோ equation 3. ஸோ 3 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா we get I1 I2 I3. ஸோ இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரண்ட் இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 200 ohms இந்த 200 ohms சொல்லி என்ன கரண்ட் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 200 ohms சொல்லி என்ன கரண்ட் போகுதுன்னா I2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I3 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஆனால் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் I2 மைனஸ் I3. ஸோ I2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, I3 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் பண்ணால் we get the final answer. இந்த மெத்தட் கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணியும் நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா we can also use mesh analysis. ரெண்டு மெத்தட்லையுமே நமக்கு மோராலஸ் சேம் ஆன்சர் தான் வரும். மேபி டெசிமலில் வேணால் சேஞ்சஸ் ஆகும். 2 decimals 3 decimals வேணால் சேஞ்சஸ் வரலாம். மேக்ஸிமம் சேம் ஆன்சர் நமக்கு ரெண்டு மெத்தட்லையுமே கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.